Praise the Lord. Shalom. Faith Life Evangelical Ministry, Flum Prayer Center, दैनिक परमेश्वर की प्रेरणा के वचन के माध्यम से आप सबको हमारा जय मसीह की। Faith Life Evangelical Ministry, Flum சென்டரிலிருந்து தினமும் ஒரு அகத்துண்டுதலின் இறை வார்த்தையோடு உங்கள் யாவரையும் ஸ்தோத்திரத்தோடு வாழ்த்தலை கூறுகிறேன்। परमेश्वर के बड़ी अनुग्रह के द्वारा आज आपके बीच में फिर से आने में परमेश्वर हमें मदद किया, इसलिए धन्यवाद। கர்த்தருடைய பெரிதான கிருபையினால் இந்த நாளிலே உங்களை சந்திப்பதிலே நாங்கள் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம்। आज से हिंदी और तमिल में प्रत्येक व्यक्ति को आशीष होने के लिए ये वचन हम लोग बांट रहे हैं। இந்த நாளிலிருந்து ஹிந்தியில இருந்து தமிழிலே மொழிபெயர்த்து உங்கள் மத்தியிலே தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள நாங்கள் ஆசைப்படுகிறோம்। आज जो भी हिंदी में सुनने वाले बड़ी ध्यान से सुनिएगा, ताकि आपको पहले मैं हिंदी बोलूंगा, बाद में सिस्टर और उसको तमिल में ट्रांसलेट करेंगे, अनुवाद करेंगे, तो आपको थोड़ा बड़ी ध्यान से सुनना होगा। प्रियो, आइए हम परमेश्वर का वचन को चलेंगे। आज का टॉपिक है रनिंग द माइंड। இந்த நாளிலே வேத வார்த்தைக்குள்ளாய் நாம் கடந்து செல்வோம்। நம்முடைய மனது புதிதாகுதல்। आइए हम मन के नवीनीकरण का वचन के ओर हम ध्यान देंगे। रोमियो के पत्री 12 अध्याय उसके 1 और 2 वचन। ரோமர் 12 அதிகாரம் 1-2 வசனத்திலிருந்து இந்த நாளிலே நாம் தியானிப்போம்। मैं पढ़ रहा हूँ, आप लोग बड़ी ध्यान से सुनिएगा। इसलिए है भाइयों, मैं तुमसे परमेश्वर की दया स्मरण दिलाकर विनती करता हूँ कि अपने शरीर को जीवित और पवित्र और परमेश्वर की भावता व बलिदान करके चढ़ाओ, यही तुम्हारी आत्मिक सेवा है। அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன்। இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை। इस संसार के सदृश न बनो, परंतु तुम्हारे मन के नए हो जाने से तुम्हारे चाल चलन भी बदलता जाए, जिससे तुम परमेश्वर के बलि और भावती और शुद्ध इच्छा अनुभव से मालूम करते रहो। இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று பகுத்து அறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள்। यहाँ पर 2 प्रकार के स्वभाव के बारे में पौलुस बताते हैं। இந்த இடத்துல 2 விதமான சிந்தனைகளை குறித்து பவுல் சொல்கிறார்। अंग्रेजी में कहते हैं कार्नल और स्पिरिचुअल। ஒன்று மாம்ச சிந்தை, இன்னொன்று ஆவியின் சிந்தை। कार्नल का मतलब शारीरिक, यानी शारीरिक इच्छाओं के अनुसार यह पाप की जीवन है, और आध्यात्मिक मतलब परमेश्वर का आत्मा का जीवन है। மாம்சத்தின் சிந்தை என்றால் அது பாவம், அது பாவத்திலே வழிநடத்தப்படுதல்। ஆனால் ஆவியின் சிந்தை அது ஜீவன் உள்ளது, அது தேவனுடைய வழியிலே நடத்தப்படுகிறது। मैं आपको परमेश्वर का वचन से कुछ खास बातें बताना चाहता हूँ। இந்த நாளிலே இந்த வார்த்தையிலிருந்து முக்கியமான சில பாடங்களை நாம் கற்றுக்கொள்ள இருக்கிறோம்। रोमी के पत्री 6 अध्याय उसका 16 वचन। ரோமர் 6 அதிகாரம் 16வது வசனம்। क्या तुम नहीं जानते कि जिसकी आज्ञा मानने के लिए तुम अपने आप को दास के समान सौंप देते हो, उसी के दास हो, चाहे पाप के जिसका अंत मृत्यु है, चाहे आज्ञाकारिता के जिसका अंत धार्मिकता है। மரணத்துக்கு ஏதுவான பாவத்திற்கானாலும் நீதிக்கு ஏதுவான கீழ்ப்படிதல் காணாலும் எதற்கு கீழ்ப்படியும்படி உங்களை அடிமைகளாக ஒப்பு கொடுக்கிறீர்களோ அதற்கே கீழ்ப்படுகிற அடிமைகளாய் இருக்கிறீர்கள் என்று அறிவீர்களா। यहाँ पर 2 प्रकार के स्वभाव के बारे में बता रहे हैं। இந்த இடத்திலே அந்த சிந்தையின் 2 விதமான சுபாவங்கள் சிந்தையை குறித்து நாம் காண முடிகிறது। एक शारीरिक स्वभाव है, एक आत्मिक स्वभाव है। ஒன்று மாம்சம், இன்னொன்று ஆவியின் சிந்தை। यहाँ पौलुस इस बात को बताना चाहता है कि शारीरिक स्वभाव के अनुसार यदि तुम चलोगे, तुम शारीरिक ही काटोगे। இந்த இடத்துல பவுல் திட்டம் தெளிவாய் சொல்கிறார், சரீரத்தின் விதத்திலே நாம் நடத்தப்படுவோமானால் சரீரத்தின் விளைவையே நாம் அறுக்க முடியும்। या दूसरे तरीके से मैं आपको समझाऊं, यदि आप शारीरिक चीजों पर रहोगे, आप शारीरिक अधीनता में रहोगे। அப்படியாக நாம் சரீரத்தின் வழியில் நாம் அடிமையாக இருப்போமானால் அதற்குள்ளாக தான் நாம் வழி நடத்த முடியும்। तुम्हारा मालिक कौन है? நம்முடைய எஜமான் யார்? मालिक यदि शारीरिक है तो शरीर के अनुसार आप करोगे। यदि நம்முடைய எஜமான் சரீரம் என்றால் அந்த சரீரத்தின்படி நடக்க முடியும்। यदि आपका मालिक आध्यात्मिक है, यानी परमेश्वर, तो आध्यात्मिक के अनुसार चलोगे। यदि நம்முடைய எஜமான் ஆவிக்குரிய சிந்தை என்றால் அந்த ஆவிக்குரிய சிந்தையின் வழியிலே நாம் நடத்தப்பட முடியும்। इसलिए पौलुस इस बात को बताता है यहाँ रोमियो के 6 के 16 में।
அதனால ரோமர் 6:16 நாம் படித்தோம். यहाँ पर कहता है कि जिसकी आज्ञा मानने के लिए तुम अपने आप को दासों के समान सौंप देते हो, उसी के दास हो. எதற்கு நாமே அடிமையாக ஒப்பு கொடுக்கிறோமோ அதற்கு தான் நாம் கீழ்ப்படிய முடியும். चाहे पाप के जिसका अंत मृत्यु है, चाहे आज्ञाकारिता जिसका अंत धार्मिकता है. यदि பாவத்தின் மாம்சத்தின்படி நடப்போமானால் அது பாவம், அதாவது மரணம். ஆனால் ஆவியின்படி நடத்தப்படுவோமானால் அது ஜீவன் உள்ளது, அது சமாதானம் உள்ளது. तो हमें पाप के अनुसार नहीं चलना है, या ना ही पाप के दासत्व में, ना हम पाप के मालिक के अनुसार चलना है. हम कभी भी पाप के इच्छा के अनुसार नहीं, நாம் சரீரத்தின் வாழ்க்கையின்படி நடக்காமல் ஆவியின்படி நடத்தப்பட வேண்டும். यहाँ पर हम देखते हैं कि हम किसके मालिक है, किसके अधीनता में. நாம் எதற்கு அடிமைகளாக இருக்கிறோம்? यदि हम पाप के दासत्व में, तो हम पाप के ही दिन काटेंगे. நாம் சரீரத்தின் அடிமையா இருந்தோம் என்றால் சரீரத்தின் விளைவையே நாம் அறுக்க முடியும். यदि आध्यात्मिक यानी आपको परमेश्वर की ही स्वभाव आपके अंदर है, तो आप आध्यात्मिक जीवन बीतेंगे. ஆவியின் சிந்தை நமக்குள் காணப்படுவோமானால் ஆவியினுடைய அந்த அறுவடையை நாம் அறுக்க முடியும். प्रियो, यहाँ पर मैं आपको मन का नवीनीकरण के बारे में बात कर रहा हूँ. நம்முடைய மனது புதிதாகிறதை குறித்து இந்த நாளிலே நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். रोमी का 12 अध्याय में 1 और 2 वचन के अनुसार हम मन नया होने के बारे में सीख रहे हैं. ரோமர் 12 அதிகாரம் 1-2 வசனத்தின்படி நமது மனது புதிதாகிறதை குறித்து நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். यदि मन नवीनीकरण होना है तो आपको कुछ खास बातें इसके बारे में मैं आज एक थोड़ा सा शुरुआत की बात कर रहा हूँ. நம்முடைய மனது புதிதாக வேண்டுமானால் இந்த நாளிலே அதனுடைய சில காரியங்களை சுருக்கமாய் நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். यदि मैं अंग्रेजी में कहूँगा तो इंट्रोडक्शन आई एम गोइंग टू गिव यू टुडे. இந்த நாளிலே நாம் அதற்கு முன்னுரையாக சில காரியங்களை ஆராய்வோம். इसलिए आइएगा एक और परमेश्वर का वचन को और जाएंगे और हम अच्छी तरह उसको समझने की कोशिश करेंगे. रोमी का पत्री 8 अध्याय, ரோமர் 8 அதிகாரம் 4 और 5वां वचन, 4-5 वचन मैं पढ़ता हूँ, ध्यान से सुनिएगा. इसलिए कि व्यवस्था की विधि हम में जो शरीर का अनुसार नहीं वरन आत्मा का अनुसार चलते हैं पूरी की जाए. மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிற நம்மிடத்தில் நியாயப்பிரமாணத்தின் நீதி நிறைவேறும் படிக்கே அப்படி செய்தார். क्योंकि शारीरिक व्यवस्था व्यक्ति शारीरिक बातों पर मन लगाते हैं, அன்றைய மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் மாம்சத்திற்குரியவர்களை சிந்திக்கிறார்கள். परंतु आत्मा की बातों पर मन लगाते हैं. ஆவியின்படி நடக்கிறவர்கள் ஆவிக்குரியவர்களை சிந்திக்கிறார்கள். रोमी के पत्री में बार-बार शारीरिक और आत्मिक के बारे में बहुत ही क्लियर पौलुस यहाँ बताते हैं. பவுல் ரோமர் நிருபத்திலே அதாவது சரீரத்தின் சிந்தை ஆவியின் சிந்தையை குறித்து மிகவும் திட்டம் தெளிவுமாக அவர் விளக்கியுள்ளார். इन्हें हमेशा मनुष्य को 2 प्रकार के स्वभाव उसे निर्णय करता है कौन से क्षेत्र में उसे जाना है. நம்முடைய வாழ்க்கையிலே 2 விதமான சிந்தனைகள் வரும்போது எதிலே நாம் நடத்தப்பட வேண்டும் என்பது மிகவும் முக்கியமான காரியம். 2 விதமான சிந்தைகள் உண்டு. அதிலே ஒன்று ஆவியின் சிந்தனை, இன்னொன்று சாரீரத்தின் சிந்தனை. இதிலே எந்த விதத்திலே நாம் செல்ல வேண்டும் என்பது நாம் எதை யோசிக்கிறோமோ எதை செய்கிறோமோ அதன்படியே निर्णயிக்கப்படும். आज मैं आपकी इस वचन में इस प्रकार से मैं आपको बताना चाहूंगा, हम आत्मिक है या शारीरिक है. இந்த நாளிலே நாம் சரீரத்தின் பிள்ளைகளா அல்லது ஆவியின் பிள்ளைகளா அல்லது ஆவியின் சிந்தைக்குரியவர்களா என்று நாம் தியானிப்போம். क्योंकि यदि शरीर के अनुसार चलने वाले वो शरीर को ही अपना दासत्व में, शारीरिक दासत्व में या पाप की दासत्व में रहता है. மாம்சத்தின்படி நடத்தப்படுவோமானால் அந்த பாவத்திற்குள்ளான அடிமையின் வாழ்க்கையிலே நடத்தப்படுவீர்கள். आत्मिक यदि मनुष्य होता है तो वो आत्मा का अनुसार यानी आत्मिक बातों के ऊपर ध्यान देगा. यदि ஒரு ஆவியின் சிந்தை உள்ளவர்கள் ஆவியினாலே நடத்தப்பட்டு நீதியை தன்னுடைய வாழ்க்கையிலே நடப்பிக்க முடியும். यहाँ पर इसे 5वां वचन में या इस प्रकार से हम पढ़ते हैं, क्योंकि शारीरिक व्यक्ति शारीरिक बातों पर मन लगाते हैं परंतु आत्मा की बातों पर मन लगाते हैं. மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் மாம்சத்திற்குரியவர்களை சிந்திக்கிறார்கள்.
ஆவியின்படி நடக்கிறவர்கள் ஆவிக்குரியவர்களை சிந்திக்கிறார்கள். यहाँ आप कैसे अपने मन को सेट करते हैं, आप कैसे अपने मन को तय करते हैं? நாம் நமது மனதை எந்த விதத்திலே நாம் நேராக ஒருமுகப்படுத்துகிறோம்? यदि मेरे मन को शारीरिक इच्छाओं को या पाप की या संसार की बातों पर मैं रखूंगा, நான் எனது மனதை உலகம் பாவம் சரீரத்திற்காக நான் வைக்கிறேனா? यदि इस प्रकार मेरे मन को मैं बना के रखूंगा, நான் விதமாய் சரீரத்தை குறித்தே யோசித்து சரீரத்தை குறித்தே நான் செட் பண்ணி யோசித்து கொண்டு இருப்பேனாகில் हम शरीर के अनुसार ही दिन काटेंगे. நாம் இந்த சரீரத்தின் வாழ்க்கையே நாம் நடத்த முடியும். 6 वचन आप पढ़िएगा, यहाँ रोमी का 8 का 6. चलो ரோமர் 8ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே நான் பார்ப்போமானால், शरीर पर मन लगाना तो मृत्यु है, परंतु आत्मा पर मन लगाना जीवन और शांति है. மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானம்மா. आपके मन कहाँ पर है? நம்முடைய மனது எங்கே இருக்கிறது? यदि हमारा मन शारीरिक है तो शारीरिक अनुसार यदि वो मृत्यु है, लेकिन आत्मा का अनुसार है वो जीवन और शांति है. மாம்ச சிந்தை மரணம், சரீரத்தின்படி நடத்தப்படுவோமானால் அது நம்முடைய வாழ்க்கை மரணத்தை நோக்கியே செல்ல முடியும். ஆவியின்படி நாம் சிந்திப்போம் என்றால் அது ஜீவனும் சமாதானம் உள்ளது. प्रियो, आपके अंदर 2 प्रकार के यहाँ पर नियम को प्रभु परमेश्वर बताते हैं, विधि को प्रभु परमेश्वर बताते हैं. 2 விதமான இங்க பிரமாணங்களை நமக்கு பார்க்கிறோம். शारीरिक आत्मिक. ஒன்று மாம்சம், இன்னொன்று ஆவி. शारीरिक मृत्यु है, आत्मिक जीवन और शांति है. மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தை ஜீவன் சமாதானம். किसको हम चुनेंगे? நாம் எதை தெரிந்து கொள்ள இருக்கிறோம்? परमेश्वर चुनने का अधिकार हमें दी है. நாம் தீர்மானம் எடுத்து நடக்கக்கூடிய அந்த பகுதியை தேவன் நமது கரங்களே கொடுத்திருக்கிறார். तो हमें चुनना पड़ेगा, शारीर के अनुसार जिए या एक आत्मा के जीवन जिए. இன்னைக்கு நாம் தான் அதை தெரிந்து கொள்ள வேண்டும், மாம்சத்தையா அல்லது ஆவியின் சிந்தையா, मृत्यु को या जीवन को, மரணத்தையா அல்லது ஜீவனையா. मृत्यु हमेशा हमेशा परमेश्वर से आपको अलग कर देगा. மரணம் தேவனை விட்டு நம்மளை பிரிக்கிறது. लेकिन जीवन जिसमें शांति है वो आपको अनंत काल के जीवन को लेकर चलता है. ஜீவன் தேவனோடு கூட இணைக்கிறது. அந்த இணைப்பு மூலமாய் தேவனுடைய சமாதானம் நம்மை வழி நடத்துகிறது. अनंत काल के जीवन को लेकर चलता है. நித்திய ஜீவனுக்கு நேராக நம்மை வழி நடத்துகிறது. प्रियो, आपको परमेश्वर दिया हुआ इसी फ्री विल ऑफर को चुनना है. தேவன் கொடுத்த இந்த சுய திட்டத்தை நாம் சுய தீர்மானத்தை எவ்விதமாய் தெரிந்து கொள்ளவிருக்கிறோம்? தேவன் கொடுத்த இந்த காரியத்திலே உங்களுக்கு தெரிந்து கொள்வது உங்களுடைய மைண்ட் செட்டின் படி நீங்கள் எதை தெரிந்து கொள்வீர்களோ அதைத்தான் நீங்கள் நடத்துவீர்கள். प्रियो, मैं यहाँ पर खास बातें मैं आपको शिक्षा के रूप में मैं देना चाहूँगा कि आज भले मैं इंट्रोडक्शन का बात कर रहा हूँ. இந்த நாளிலே நாம் முன்னுரையாக சில காரியங்களை நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். यानी शारीरिक, மாம்சம், शारीरिक मतलब पूर्ण रीति से पाप की ओर आपके शरीर को चलाए जाना. மாம்சம் நம்மளை சரீரத்துக்கு நேராக முழுவதுமாய் நடத்துவது. पूर्ण पाप ही आपके शरीर को कंट्रोल करता है, नियंत्रण करेगा. பாவம் தான் நம்மளை முழுமையாக ஆளுகை செய்கிறது சரீரத்திலே. शारीरिक சரீரமானது हमेशा परमेश्वर को विरोध करता है. தேவனுக்கு விரோதமாக அந்த மாம்சம் எழும்பி நிற்கிறது. क्योंकि எதற்காக? हमारे अंदर यदि शारीरिक मन है, நம்முடைய வாழ்க்கையிலே சரீரத்தின் அந்த மனது இருக்கிறபடினால் तो परमेश्वर के उस उत्तम बातों को नहीं समझ पाते. சரீரத்தின் அந்த சிந்தையானது தேவனுடைய திட்டத்தை அது புரிய முடியாது. यदि इस प्रकार यदि आध्यात्मिकता है, यदि நாம் ஆவியினால் நடத்தப்படுவோம் என்றால் तो परमेश्वर के आत्मा के द्वारा नियंत्रण किया जाएगा. கர்த்தருடைய ஆவியினாலே நாம் முழுமையாக ஆட்கொண்டு வழிநடத்தப்பட முடியும். हमारे अंदर कौन सी आत्मा या कौन सी चीज नियंत्रण करता है? நம்முடைய வாழ்க்கையிலே எது நம்மை ஆளுகை செய்கிறது அல்லது நம்மை அடிமைப்படுத்துகிறது? इसको हमें समझना होगा. இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். प्रियो, मैं आपसे मैं फिर से कह रहा हूँ,
नियंत्रण करने का दो शक्ति है। நான் மீண்டும் இந்த காரியத்தை நான் சொல்ல ஆசைப்படுகிறேன். ஆளுகை செய்வதற்கு இரண்டு விதமான சக்திகள். एक शारीरिक जो है वो आपको शारीरिक रीति से करेंगे तो आप शरीर को पूरा नियंत्रण करके मृत्यु को लेकर आता है। நாம் மாம்சத்தின்படி அல்லது சரீரத்தின்படி நாம் இச்சையின்படி நாம் நடத்தப்படுவோம் என்றால் அதனுடைய விளைவு மரணம், தேவனை விட்டு பிரிக்கிற வாழ்க்கை. यदि आत्मा यानी आध्यात्मिक जीवन, परमेश्वर का भक्ति का जीवन यदि हमारे अंदर रहेगा वो जीवन और शांति. பரமேஸ்வருக்கு சாத் चलने का जीवन அல்லது நாம் தேவனுடைய ஆவியினால் வழிநடத்தப்படுகிற அந்த அனுபவமானது தேவனோடு கூட நம்மை இணைத்து சமாதானத்தையும் ஜீவனையும் அனுபவிக்க உதவி செய்கிறது. यही पौलुस रोमियो के पत्री 12 अध्याय का वो 1 और 2 वचन के द्वारा, அதனாலதான் பவுல் ரோமர் 12 அதிகாரம் 1-2 வசனத்திலே इस प्रकार से बोल रहे हैं. இப்படியாக அவர் சொல்கிறார், இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் அல்ல. तो क्या बोल रहे हैं कि आपके मन परिवर्तित होने के द्वारा. அதனாலதான் பவுல் சொல்கிறார், உங்களுடைய மனது புதிதாகிறதுனாலே. क्यों मन परिवर्तित होना है? எதற்காக மனது புதிதாக வேண்டும்? तो इस दुनिया के अनुसार ना चले, இந்த உலகத்திற்கு ஒத்த வேஷம் அல்ல. ना हमें इस दुनिया का कॉम्प्रोमाइज यानी इस दुनिया के अनुसार हमें चलना नहीं. இந்த உலகத்திற்கு ஒத்து போகிற வாழ்க்கை வாழ்கிறது அல்ல. लेकिन हमारे मन नया होने के द्वारा நம்முடைய மனது புதிதாகிறதுனாலே परमेश्वर का सिद्ध इच्छा क्या है, ஆண்டவருடைய பரிபூர்ணமான சித்தம் என்னது என்று, और हमारे मन नया होने के द्वारा நம்முடைய மனது புதிதாகிற அனுபவத்தினால் हमारे शरीर को நம்முடைய சரீரத்தை जीवित ஜீவனும் और पवित्र பரிசுத்தமும் और भागता हुआ बलिदान ஜீவனுள்ள பலியாக ஒப்பு கொடுக்க வழி நடத்துகிறது. आंडवर ஏற்றுக்கொள்கிற बलि. प्रियो यहाँ पर 3 बातें कह रहे हैं. यदि आपका मन नया हो गया तो, நம்முடைய மனது புதிதாகிறதுனால், यदि मन नया होने से, மனது புதிதாகிறதுனால் 3 बात यहाँ पर, 3 விதமான காரணங்களை இங்க பார்க்கிறோம். शरीर, சரீரம், पवित्र, பரிசுத்தமும் और परमेश्वर का प्रिय, தேவனுக்கு பிரியமான. ये 3 घटना आपके जीवन में होगा जिसके द्वारा आप परमेश्वर को पहचान के परमेश्वर की इच्छा के अनुसार चल सकते हो. ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்கப்படுதல், இந்த 3 காரியத்தின் விளைவாக நாம் தேவனுடைய வார்த்தையின்படி வாழ்க்கையை ஆவியின் வாழ்க்கையில் நடத்தப்பட முடியும். तो एक बार और रोमी के पत्री 8 अध्याय उसका 9वां वचन में आपके लिए पढ़ता हूँ. ரோமர் 8 அதிகாரம் 9 வசனத்தை நாம் படிக்கலாம். प्रियो, यहाँ पौलुस इस प्रकार से कहता है, பவுல் விதமாய் சொல்கிறார், परंतु जबकि परमेश्वर का आत्मा तुम में बसता है தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருந்தால், तो तुम शारीरिक दशा में नहीं, நீங்கள் மாம்சத்திற்குட்பட்டவர்களாய் இராமல் परंतु आत्मिक दशा में हो. ஆவிக்குட்பட்டவர்களாய் இருப்பீர்கள். यदि किसी में मसीह का आत्मा नहीं तो கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் वो उसका जन नहीं. அவருடையவன் அல்ல. यदि आप शारीरिक दशा में हैं நாம் சரீரத்தின் படி நடத்தப்படுவோம் என்றால், तो आप यकीनन आपके अंदर मसीह नहीं है, प्रभु नहीं है. நாம் நிச்சயமாக அறிந்து கொள்ள முடியும், கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையில இல்லை. मैं एक उदाहरण स्वरूप बताता हूँ. உதாரணமாக நான் பார்க்கலாம். हमारे जो यीशु मसीह के ग्रहण किए हुए कई लोग हैं, அநேகர் இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். और वो कहता है मैं यीशु मसीह को मानता हूँ நான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டிருக்கிறேன், और मैं परमेश्वर के वचन के अनुसार चलता हूँ, ஆண்டவருடைய வார்த்தையின்படி நடக்கிறேன், मैं झूठ नहीं बोलता, நான் பொய் சொல்கிறதில்லை, मैं कोई भी गलत काम नहीं करता हूँ, நான் எந்த ஒரு தவறும் செய்ததில்லை. ऐसे बोलते हुए அப்படி சொல்லிக் கொண்டு उनके जीवन में அந்த நபருடைய வாழ்க்கையிலே यदि शारीरिक अनुसार ही वो चलता है, ஒரு சரீரத்தின் படியே நடத்தப்படுவோமானால், यहाँ पर हम देखने की बात है, ये आप कहेंगे ब्रदर ये क्या बोल रहे हो, என்ன நீங்க சொல்றீங்க அப்படின்னு யோசிக்கலாம். क्योंकि मैं इस बात को खुलासा करना चाहता हूँ. நான் இந்த நாளிலே அந்த சரீரத்தின் படி தெளிவுபடுத்த விரும்புகிறேன். क्या खुलासा वो ये है, அது என்னவென்றால்
प्रियो, यदि एक व्यक्ति मैं सही हूँ, परमेश्वर के अनुसार चलता हूँ बोल के उसके मन, उसकी इच्छाएं शारीरिक रहता है, यानी शारीरिक चीजों को पूरा करने के लिए मन करता है, तो நான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டிருக்கிறேன், நான் வேதத்தை படிக்கிறேன், எல்லாம் நான் பொய் சொல்றது இல்ல, அது எல்லாம் சொல்லியும் தன்னுடைய மனதை சரீரத்தின்படி நடத்தி கொண்டிருந்தால் தேவனுடைய ஆவியின்படி அவனுடைய வாழ்க்கை அல்ல. சிந்தை மாறாவிட்டால் क्यों मैं कह रहा हूँ आपके स्वभाव के ऊपर, आपके स्वभाव शारीरिक नहीं होना चाहिए, आपके स्वभाव आत्मिक होना चाहिए. நம்முடைய சிந்தையிலே அந்த சரீரம் ஆட்கொண்டு இருக்குமானால் ஆவியில் நடத்தப்பட முடியாது. शारीरिक में चलने कैसे हम पहचानेंगे? சரீரத்தில் நடக்கப்படுவதை எவ்விதமாக அறிந்து கொள்ள முடியும்? ये आपके मन हमेशा इस सांसारिक चीजों पे ही रहेगा. நம்ம பார்க்கிறோம், இந்த உலகத்தின் சிந்தனையிலேயே மனதை திசை திருப்பி கொண்டு இருப்பது. बाइबल के प्रति, வேதத்தின் மகத்துவங்கள், बाइबल தேவனுடைய வார்த்தையை பற்றி, தேவனுடைய வார்த்தை குறித்து மற்றும் परमेश्वर का आशीषों के बारे में, தேவனுடைய ஆசீர்வாதங்களை குறித்து, और परमेश्वर की जो उच्च कोटि यानी बहुत ही सुपरनैचुरल जो आशीष है, தேவனுடைய அசாதாரண வல்லமைகளை குறித்து, उस प्रकार के जो कई जो चीजें जो आध्यात्मिक है उस पर हमारा ध्यान नहीं जाएगा. அங்கே நமது மனதை செலுத்தாமல் सिर्फ संसार, शारीरिक, खाने पीना और हमारे परिवार, हम हमारे लोग इसके ऊपर ही ज्यादा ध्यान देते हैं. ये दुनिया உலகம் என்றால் சாப்பிடுறது, புசிக்கிறது, என் குடும்பம், என்னுடையது, தன்னை குறித்தே அந்த எண்ணங்கள். प्रियो, ये शारीरिक चीज आपको क्या करता है? थोड़ा से भी परमेश्वर की इच्छा अनुसार या परमेश्वर के दिया हुआ उस स्वभाव के अनुसार चलने को नहीं करेगा. இந்த சரீரத்தின் சிந்தையானது தேவனுடைய வழிநடத்தலின்படி அது நடக்க விடாது. क्योंकि शारीरिक इच्छाओं शैतान के द्वारा दिया जाता है. சரீரத்தின் இந்த இச்சையானது பிசாசினால் உண்டானவைகள். यदि आप यीशु मसीह को जब 40 दिन यीशु मसीह ने उपवास किया, उसके बाद शैतान आके उसे परीक्षा लेने के लिए आया. இயேசு கிறிஸ்து 40 நாள் உபவாசித்து ஜெபித்த பொழுது 40 நாள் முடிந்து சாத்தான் அவரை சோதித்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். उसे जब परीक्षा ले रहा था तब पहला परीक्षा क्या था? शारीरिक भूख को मिटाने के बारे में वो यीशु मसीह से बात कर रहा है. நாம் இங்க தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். முதலாவதாக அந்த சோதனையிலே பிசாசானவன் சாப்பாட்டு மூலமாய், சரீரத்தின் அந்த பசி மூலமாய் சோதிக்கிறதை பார்க்கிறோம். उसके मालूम है मनुष्य है तो उसे जीने के लिए खाना पड़ेगा, पानी पीने पड़ेगा. மனிதர்கள் என்றால், சரீரம் என்றால் இந்த வயிற்றுக்கு சாப்பாடு தேவை, அது அவனுக்கு முக்கியமானது என்று அவனுக்கு தெரியும். इसलिए அதனால் शैतान आके यीशु मसीह से कहता तू भूखा और कमजोर है, अब ये काम कर, इस पत्थर को रोटी बना ले. அதனாலதான் இயேசு கிறிஸ்து உங்களுக்கு ரொம்ப பசியா இருக்கு, இந்த நீங்க கல்லை நீங்க ரொட்டியா நீங்க சாப்பிடலாம் மாற்றி. लेकिन यीशु मसीह ने जवाब दिया, இயேசு கிறிஸ்து கொடுத்த உத்தரவு என்ன? मनुष्य केवल रोटी से नहीं, परमेश्वर के मुंह से निकलने वाले प्रत्येक वचन से जीवित रहेगा. மனுஷன் தேவனுடைய சரீரத்தின் அந்த ரொட்டினால் அல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று சொல்லி தேவன் அதற்கு பதில் சொன்னார். हालेलुया. आमेन, हालेलुया. मेरे प्रियो, शैतान हमेशा शारीरिक बातों पर मन लगाने के लिए देगा. சாத்தான் இந்த உலகத்தின் காரியங்களிலே நமது மனதை ஆளுகை செய்வதற்கு நம்மளை வழி நடத்துவான். दूसरा परीक्षा यीशु मसीह के साथ जो किया, இரண்டாவது சோதனை குறித்து நாம் பார்க்கிறோம். तो यीशु मसीह को ऊपरी जगह पर लेके चला गया. இயேசு கிறிஸ்துவை உப்பரிக்கையின் மேல் அவர் எடுத்து செல்கிறதை तो பார்க்கிறோம். वहां बोला सारे संसार के वैभव को दिखाकर, இந்த உலகத்தின் எல்லா மேன்மைகளையும் காட்டி, मेरे पैर के मुझे दंडवत कर, என்னை நீ பணிந்து கொள், मैं पूरा इस संसार के वैभव को तुम्हें देता हूँ. मैं எல்லாவற்றையும் உன்னுடைய கரத்துல நான் தந்து விடுவேன். यहाँ पर आपको और हमें एक प्रश्न जरूर होता है. मेरे से कई लोग प्रश्न पूछा भी है. अनेகர் இந்த காரியங்களை குறித்து கேள்விக்குறிகளோடு இருக்கிறோம். इसके बाद அதை குறித்து अनेகர் என்னிடத்தில் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். அதை குறித்து என்னிடத்தில் अनेக நீங்கள் கேட்டது உண்டு, கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். मैं आपको उत्तर देता हूँ.
நான் அதற்கு பதிலளிக்க விரும்புகிறேன். यीशु मसीह क्रूस पर मर के जब तक हमारे लिए अपने प्राण नहीं दिए तब तक शैतान के हाथ के अंदर पूरा इस दुनिया का वैभव रहता था. இயேசு கிறிஸ்து சிலுவையிலே தன்னுடைய ஜீவனை நமக்காக கொடுப்பதற்கு முன் வரைக்கும் சாத்தானுடைய கரங்களிலே இந்த உலகமானது ஆளுகைக்குள் இருந்தது. इसलिए वो कहता है सारे इस दुनिया के संसार का वैभव दिखा के कहता है मुझे दंडवत कर. அதனாலதான் அங்க வந்து இயேசு கிறிஸ்து வந்து சொல்ற பார்க்கிறோம், இந்த உலகத்தின் வைபவங்களை காட்டி என்னை பணிந்து கொள் என்று சொல்லுகிறான். लेकिन परमेश्वर उसको क्या जवाब दिया? இயேசு கிறிஸ்து அதற்கு என்ன உத்தரவு சொன்னார்? तुम अपने परमेश्वर को परीक्षा नहीं ले. अपने நீ தேவனுடைய குமாரனை நீ பரீட்சை செய்யாதிருப்பாயா. और शैतान चला जा. சாத்தானை நோக்கி சொன்னா அப்பாலே போய் என்று சொல்லி அவர் கடிந்து கொண்டார். यहाँ पर क्या मैं आपको बताना चाहूंगा, இதுல இருந்து நான் என்ன சொல்ல விரும்புகிறேன், दो प्रकार के बातों के द्वारा இந்த இரண்டு விதமான காரியங்கள் மூலமாய், एक भूख, ஒன்று பசி, सांसारिक वैभव, உலகத்தின் மேன்மை, ये दोनों चीज मनुष्य को परमेश्वर से नीचे खींचता है. இந்த ரெண்டு காரியங்கள் தேவனை விட்டு நம்மை கீழே விலக்குகிறது. तो यहाँ पर हम देखते हैं ये दोनों चीजों के ऊपर आपको मन नहीं लगाना है. இந்த இரண்டு காரியங்களுக்குள்ளதாக நம்முடைய மனதை செலுத்த வேண்டாம். जो भी शारीरिक और सांसारिक पर उस पर ध्यान ना देते हुए, இந்த சரீரத்தின் இச்சைக்கு நம்மை விலக்கி விட்டு हमारे मन नया होने के द्वारा, நம்முடைய மனது புதிதாகிறதுனால், हमारे मन नए होने के द्वारा நம்முடைய மனது புதிய சிந்தனைக்குள் ஆழக்கொள்ளப்படும்போது आध्यात्मिकता के जो स्वभाव में बढ़े, ஆவினாலே நாம் சிந்தை உள்ளவர்களாய் நடந்து கொள்ள முடியும். आत्मिक स्वभाव में हमें चलें. ஆவியின் சிந்தையினாலே நாம் நடப்போம். यदि इस प्रकार आत्मिक चिंता में चलना है, मन नया होना जरूरी है. இவ்விதமாய் நாம் ஆவியிலே நடத்தப்பட வேண்டும் என்றால் ஆவியின் சிந்தை அவசியம். इसलिए पौलुस कहते हैं आपके मन नया होने के द्वारा, அதனாலதான் பவுல் சொல்றார் உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே. मन का नवीनीकरण के बारे में बता रहा है. இங்க மனது மறுரூபமாகுதலை குறித்து, புதிதாகலை குறித்து சொல்கிறார். प्रियो, मैं इससे मैं आपको यहाँ समाप्त करना चाहूंगा. एक छोटा सा शुरुआत के द्वारा मैं आपको इसको समझा रहा हूँ. இந்த இன்ட்ரோடக்ஷன் மூலமாய் இந்த காரியங்களை நான் முடிக்க விரும்புகிறேன். प्रियो, दो प्रकार के स्वभाव है. இரண்டு விதமான சிந்தனை ஸ்வபாவங்கள். दोनों स्वभाव में एक शारीरिक है, एक आत्मिक है. ஒன்று சரீரம், இன்னொன்று ஆவி. प्रभु कहते हैं शारीरिक मृत्यु है, சரீரத்தின் சிந்தனை மரணம், आत्मिक है जो जीवन और शांति. ஆவியின் சிந்தை ஜீவனும் சமாதானம். ऐसे परमेश्वर हमें इस आत्मा के द्वारा चला के जीवन और जो शांति है उसे देख के हमें दृप्त करें. ஆவியின் சிந்தையாகிய ஜீவனும் சமாதானத்திலே கர்த்தர் நம்மை வழிநடத்தி அவர் அதனுடைய அடிச்சுவடிலே நம்மை நடத்துவாராக. तो कल मैं आपके पास में द माइंड ऑफ द स्पिरिट, आत्मा के मन के बारे में मैं बताना चाह रहा हूँ. நாளை தினத்திலே ஆவியினாலே நாம் நடக்கப்படுவது எப்படி என்பதை குறித்து நாம் தியானிக்கலாம். यानी दो इस प्रकार से द स्पिरिट ऑफ माइंड, इसका मतलब आत्मा के मन, आवीन सिंदनई, इसके बारे में कल मैं आपको बताऊंगा. आप सब तैयार होकर प्रार्थना पूर्वक आइएगा. परमेश्वर बड़ा कार्य करेगा. நாளை தினத்திலே ஆவியின் சிந்தை ஆவியினால் நடத்தப்படுவது எப்படி என்று சொல்லி நாம் பார்ப்போம். अभी प्रार्थना करेंगे. ஜெபத்துக்குள்ளாய் கடந்து செல்வோம். पिता परमेश्वर, हम आपका धन्यवाद स्तुति करते हैं. நல்ல ஆண்டவரே, நல்ல வேளைக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம். आज प्रभु मन का नया होने के बारे में एक शुरुआत के देखा. மனது புதிதாக குறித்ததான ஒரு சிறிய ஆரம்பத்தை காண கர்த்தர் உதவி செய்து. प्रभु जी, मन प्रभु शारीरिक में नहीं लगाना है, लेकिन आत्मा में हमें लगाना है. हमारा मन को शारीरिक इच्छा के अनुसार नहीं, आत्मिक इच्छा के अनुसार लगाए. நம்முடைய மனதை சரீரத்திலல்ல ஆவியிலே வைக்கிறதுக்காக पिता परमेश्वर हम प्रार्थना कर रहे हैं कि प्रभु जी जो शारीरिक अनुसार जो चलता है वो परमेश्वर के पुत्र के परमेश्वर उसके अंदर नहीं है. சரீர சிந்தனையிலே மாம்ச சிந்தனையிலே நடத்தப்படுமானால் இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையிலே நாங்கள் அனுபவிக்க முடியாது. लेकिन आत्मा में तो परमेश्वर हमारा अंदर है.
நாங்கள் ஆவியிலே நடத்தப்படுவோம் என்றால் கிறிஸ்துவனுடைய அடிச்சூளை எங்களுடைய வாழ்க்கையில பிரதிபலிக்க முடியும். पिता परमेश्वर इसके अनुसार चलने में मदद कर இந்த ஆவியின் வழியிலே நடத்த எங்கள் கிருபை பாராட்டுகிறார். और भी प्रभु बेहतरीन बातों को हमारे लोगों तक पहुंचाने में मदद कर. அவர் இன்னும் அதிகமான மறைவான அந்த ரகசியங்களை வெளிப்படுத்த பரிசுத்த ஆவியானவர் நீங்க உதவி செய்ய போறதற்காக நன்றி. प्रभु यीशु मसीह के नाम से प्रार्थना मांगते हैं. இயேசுவின் மூலம் ஜெபங்கள் நல்ல பிதாவே. आमीन. आमीन. प्रियो धन्यवाद. एक शुरुआत है, थोड़ा सा आपको तकलीफ जरूर होगा. आज तमिल हिंदी से तमिल और सिस्टर का भी तमिल का डायरेक्ट बोलने की आदत है, ट्रांसलेशन का, लेकिन हम कोशिश कर रहे हैं ताकि हमारे कलीसिया को भी आशीष पाए, दूसरा जो हमें मदद करने वाले लोग भी इस वचन के द्वारा आशीष पाए. इसलिए एक शुरुआत है, आप थोड़ा बिना बोर होते सुनना शुरू करिएगा. मैं विश्वास करता हूँ कुछ दिनों में हम आपके बीच में बिना कोई तकलीफ आपके वचन परमेश्वर का वचन सही रीति से हम बांटेंगे. तो प्रिय मानवர்களே, தமிழ்ல கேட்குற உங்களுக்கு ஒருவேளை இந்த டிரான்ஸ்லேஷன் கொஞ்சம் கடினமாக இருந்திருக்கலாம். ஏன்னு சொன்னால் அவங்களுக்கு பழக்கம் இல்லை, தமிழில் பேசி பழக்கம் அல்லது ஹிந்தியில் பேசி பழக்கம். இதை நாங்கள் பேச பேச அது உங்கள் மத்தியில் ஒரு பெரிய ஒரு விளைவு உண்டாகும், அதை நான் நம்புகிறேன். அதனால நீங்கள் போர் அடிக்காமல் தயவுசெய்து கேளுங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். நான் விசுவாசிக்கிறேன், கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். தேங்க்யூ. காட் பிளஸ்.